ஏன் நீங்கள் ரிலீஸ் தேதியை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணீங்க? அது அதீதமான வன்முறை இருக்கின்றது, ஒரு இடத்துல அந்த சிந்திய ரத்தத்தை ஒருத்தர் நக்கி குடிப்பதை போலெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நீக்க சொல்லிட்டா நீக்கிட போகிறாங்க. இப்படி நினச்சதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் தணிக்கை சான்றிதழ் பெற்று ஒரு படம் வரணும்னா அது பிஜேபிக்காரன் இல்லாட்டி ஆர்எஸ்எஸ்காரன் எடுக்கிற படமாக தான் இருக்கும். அது இந்த கந்தன் கோட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, இந்த எச் ராஜாலாம் நடிச்சு, என்னாச்சு கடைசியில்? யாரும் பார்க்கல, தியேட்டருக்கு யாரும் வரல, தியேட்டருக்கே வரல. நல்லா தெரியுது பிஜேபியினுடைய விளையாட்டு தான்ட்டு. ஏன்னா தணிக்கை வாரியம் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு அதனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தான். அரசியல் காரணங்களுக்காக விஜய் நடித்த படம் வந்துட்டு அது வெளிவராமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் விமர்சிக்கக்கூடிய நானா இருக்கட்டும், இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், இன்னும் பலரும் பார்த்தீங்க அப்படின்னா தணிக்கை வாரியத்தினுடைய இந்த முடிவை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கண்டித்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்த்து கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவேகா கட்சி சார்பாகவோ விஜயோ இதை பற்றி மூச்சு விடலை. துணிவில்லைன்னா ஏன் அரசியலுக்கு வரணும்? உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாவேகா தலைவர் நடிகர் விஜய் நடித்த அந்த ஜனநாயகன் படத்திற்கு இன்று காலை நீதிமன்றம் அளித்த வெளியிடும் அந்த சான்றிதழ், சென்சாரினுடைய அந்த சான்றிதழை வழங்கி தனி நீதிபதி அளித்த உத்தரவிற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலைமையிலான பெஞ்ச் தற்பொழுது தடை விதித்திருக்கிறது. இந்த சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறது என்றால், நீங்கள் உங்களுடைய படத்தை எடுத்து சான்றிதழுக்காக நீங்கள் தணிக்கை சான்றிதழுக்காக அனுப்பினீர்கள், ஆனால் தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்கு முன்னாலேயே எதற்காக படம் வெளியிடக்கூடிய அந்த தேதியை அறிவித்தீர்கள் என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்த திரையுலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சான்றிதழ் வாங்குவது அப்படின்றது வந்துட்டு என்னென்னா அது ஒரு நாளோ ஒரு வாரத்துக்குள்ளேயோ முடியக்கூடிய ஒரு விடயம்தான். அதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை கொடுத்துட்டு ரிலீஸ் தேதியை வந்துட்டு அவங்க அறிவிப்பாங்க. ஏன்னா அது ரிலீஸ் தேதி வந்துட்டு அந்த ஒரு ஒரு பண்டிகை காலம், விடுமுறை காலத்தை வந்துட்டு அடிப்படையாக வச்சு அதை பண்ணுவாங்க. அதனால் அதில் இன்னும் ஒரு பெரிய ஒரு தவறு இருப்பதா இல்லை. ஏன்னா டிசம்பர் மாதமே இந்த படம் வந்துட்டு தணிக்கைக்கு அனுப்பப்பட்டு விட்டது. இன்னும் சொல்லப்போனால் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அது அனுப்பப்பட்ட படம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னோம்னா சற்றப்போ 10-20 நாள் ஆயிடுச்சு. ஆனால் சான்றிதழ் கிடைக்கப்பெறல. இது சான்றிதழுக்காக படத்தை தணிக்கை செய்யக்கூடிய அந்த நடைமுறை எடுக்கப்பட்டு விட்டது. தணிக்கை குழுவினர் வந்து அந்த படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்து அதிகமாக வன்முறை இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் வந்துட்டு நீக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் அந்த வசனங்களையும் நீக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் நீக்கிவிட்ட பிறகு அவங்க இதுக்கப்புறம் சான்றிதழ் தருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த போது தான் சான்றிதழ் வருவதற்கு காலதாமதமாகவே அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார்கள். அந்த படக்குழு தயாரிப்பாளர் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார். நீதிமன்றம் தணிக்கை குழுவையும் சரி படக்குழுவும் அவங்களை இருவரையுமே அழைத்து விசாரித்து இன்று காலை தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னோம்னா, ஏற்கனவே இந்த படம் தணிக்கை செய்யப்பட்டு அதனுடைய உறுப்பினர்கள் 5 பேரில் 4 பேர் அதற்கு ஒப்புதலும் வழங்கிவிட்டார்கள். ஒரு உறுப்பினர் மட்டும் அதன் மீது ஒரு புகார் அளிக்கின்றார். அவரும் முன்பு அந்த தணிக்கை சான்றிதழ் தருவதற்கு ஒப்புக்கொண்டு விட்டு பிறகு அவர் மாறி அவர் புகாராக அளித்திருக்கின்றார். இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என்று நீதிபதி அதை சுட்டிக்காட்டி ஜனநாயகன் படம் வெளியிடுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று தான் சொல்லி சான்றிதழ் வழங்குமாறு உத்தரவிட்டிருந்தார். உடனடியாக அந்த இந்திய சென்சார் வாரியம், இந்திய
திரைப்பட தணிக்கை வாரியம் அது என்ன செய்திருக்கிறது என்றால், உடனடியாக மேல்முறையீடு செய்து 1 மணி நேரத்திற்குள்ளாகவே சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியினுடைய பெஞ்சுக்கு வந்துட்டு வழக்க போட்டு இப்பொழுது தடை உத்தரவும் கேட்டு இப்பொழுது தடையும் பெற்றுவிட்டது. தடையை வழங்கிய தலைமை நீதிபதி தலைமையிலான அந்த அமர்வு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னோம்னா, இந்த வழக்கு இத்தோட ஜனவரி 21ஆம் தேதி தான் விசாரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. ஆக ஜனநாயகன் படக்குழு நிர்ணயித்த இன்றைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்க வேணும், கிடையாது. பொங்கலுக்கும் கிடையாது. பொங்கலெல்லாம் முடிஞ்சிட்ட உடனே 21ஆம் தேதி தான் அது விசாரணைக்கே வருகிறது. எனவே இது ரசிகர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெருத்த ஏமாற்றத்தை தரும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இது அந்த ப்ரொடியூசிங் கம்பெனி, அந்த திரைப்பட நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய வருவாய் இழப்பை ஏற்படுத்தும். ஏன்னா பொங்கலப்போ பார்க்கக்கூடிய அந்த ஆர்வம் அப்படின்றது ரொம்ப மிகுதியாக இருக்கும். அதனால் வந்துட்டு வசூல் குவியும். அந்த நிலை வந்துட்டு பொங்கலுக்கு பிறகு இருக்காது. அதனால் அந்த இழப்பை அவர்கள் தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். இங்கே நீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் நீங்கள் ரிலீஸ் தேதியை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணீங்க, தணிக்கை சான்றிதழ் வரதுக்கு முன்னே ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. அதுதான் நான் முதல்ல நான் விளக்குனேன். அது ஒன்றும் ஒரு பெரிய இதில் ஒரு பாசிட்டிவாக எதிர்பார்த்து தான் செய்கிறது. இங்கேயும் அப்படி தான் நடந்திருக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புகார் அளிக்கிறாரு. அந்த புகார் அளித்த உடனே சான்றிதழ் தருவது நிறுத்தப்பட்டதனால் படம் ரிலீஸ் ஆகலை. எல்லாம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்குது. ஸோ தலைமை நீதிபதி சொல்லக்கூடிய அந்த காரணம் அப்படின்றது ஏற்கத்தக்கதாக இல்லை என்பது எனது கருத்து. அடுத்தபடியாக, எதுக்காக ஒரு படத்துக்கு முதல்ல தணிக்கை சான்றிதழ் தர நீங்கள் மறுக்கணும்? அது அதீதமான வன்முறை இருக்கின்றது. ஒரு இடத்துல அந்த சிந்திய ரத்தத்தை ஒருத்தர் நக்கி குடிப்பதை போலெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நீக்க சொல்லிட்டா நீக்கிட போகிறாங்க. அதை ஒன்றும் அவங்க டிஸ்பியூட் பண்ணலையே. அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக நீக்கிட வேண்டியதுனா நீக்கிட்டாங்க. டயலாகு நீக்கிட்டாங்க. சில இடங்களை சைலன்ஸ் பண்ணணுமா பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு என்ன அப்ஜெக்ஷன் இருக்க முடியும்? கதை அம்சத்தில் வந்துட்டு அரசியல் இருக்குது அப்படி இப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடாது. அது வல்ல தணிக்கை வாரியத்தினுடைய வேலை. அது படைப்பாளியினுடைய உரிமை. அரசியல் தொடர்பான காட்சிகளை வைப்பதோ அல்லது வசனங்களை சேர்ப்பதோ அது படைப்பாளியினுடைய உரிமை. அது கதையோட்டத்தோடு அப்படியே இருந்துச்சு அப்படின்னோம்னா அதை நீங்கள் எடுக்க முடியாது. எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்படி நினச்சதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னோம்னா அப்புறம் தணிக்கை சான்றிதழ் பெற்று ஒரு படம் வரணும்னா அது பிஜேபிக்காரன் இல்லாட்டி ஆர்எஸ்எஸ்காரன் எடுக்கிற படமாக தான் இருக்கும். அது இந்த கந்தன் கோட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, இந்த எச் ராஜாலாம் நடிச்சு, என்னாச்சு கடைசியில்? யாரும் பார்க்கல. தியேட்டருக்கு யாரும் வரல. தியேட்டருக்கே வரல. அப்படியேப்பட்ட படங்களை தான் இந்தியாவில் எடுக்க முடியும். அப்போ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதான் அந்த சிங்கிள் ஜட்ஜி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி உள்நோக்கம் இருக்குது. இந்த ஒரு நபர் மட்டும் இதுக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிப்பது, ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு உள்நோக்கம் இருக்கிறது. என்ன அந்த உள்நோக்கம்? விஜய கூட்டணிக்கு கொண்டு வர்றதா? ஏன்னா இதுதான் கடந்த 20 நாளாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மூவ். அது விஜயை வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி கொண்டு வந்துடணும். அப்போ தான் திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு பலமான கூட்டணி அமையும். அப்படி விஜயை வந்துட்டு தனித்து நிற்க விட்டோம் அப்படின்னோம்னா அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ், அப்புறம் தனி கட்சி தொடங்கி நடத்தி ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், இவங்கெல்லாம் போய்ட்டு விஜயோட சேர்ந்துருவாங்க. அதோட இன்னும் சில கட்சிகள் எல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னோம்னா, கிருஷ்ணசாமியினுடைய புதிய தமிழக உள்ளிட்ட கட்சிகள்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னோம்னா அது ஒரு அணியாகி அது அதிமுக பாஜக அணியினுடைய வெற்றியை பாதிக்கக்கூடிய, வெற்றினா இறுதி வெற்றி இல்லை, 2வது இடத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதில் தான் அமித்ஷா இதை பண்ணுறாரு. நல்லா தெரியுது பிஜேபியினுடைய வேலை தான் அப்படின்ட்டு, விளையாட்டு தான்ட்டு. ஏன்னா தணிக்கை வாரியம் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டு தான் கீழ் தான் இயங்குது. அதனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தான் அது. எனவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா அரசியல் காரணங்களுக்காக விஜய் நடித்த படம் வந்துட்டு இன்றைக்கி அது வெளிவராமல் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட அரசியல் தலையீடு கண்டிக்கத்தக்கது, வன்மையான கண்டனத்திற்குரியது.
ஒரு திரைப்படத்துக்கு 2 இடமும் இருக்குது. ஒரு படைப்புரிமையும் இருக்குது, வணிக உரிமையும் இருக்குது. 500 கோடி நாங்கள் செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கிறோன்றாங்க. விஜய் அதில் ஒரு நடிகர், அவர் சம்பளம் வாங்கிட்டாரு, அவர் வேற. ஆனால் பாதிக்கப்பட்டதெல்லாம் ப்ரொடியூசர் தானே, அந்த படைப்பாளி தானே, இயக்குனர் தானே. அதுதான் நம்ம கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தை பார்க்கணும். ரெண்டாவது, தணிக்கை வாரியத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் சினிமா எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய வேலை எந்த அவசியம் எங்கேயுமே கிடையாது. அப்படி தணிக்கை வாரிய சட்டத்திலையும் சொல்லப்படலை. எனவே இந்த விசாரணையை 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருப்பது என்பது நிச்சயமாக அந்த படத்தை எடுத்த அந்த நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதுதான் நாம் புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் இதில் என்ன அப்படின்னோம்னா, விஜய் விமர்சிக்கக்கூடிய நானாக இருக்கட்டும், இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், இன்னும் பலரும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா தணிக்கை வாரியத்தினுடைய இந்த முடிவை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கண்டித்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்த்து கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவேகா கட்சி சார்பாகவோ விஜயோ இதை பற்றி மூச்சு விடலை. இன்னைக்கு இந்த 4 நாளில் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. துணிவில்லைன்னா ஏன் அரசியலுக்கு வரணும்? விசாத போக வேண்டியதானே, மறுபடியும் சினிமாலே போக வேண்டியதானே. அரசியலுக்கு வர்றீங்க அப்படின்னோம்னா துணிவும் தெளிவும் தேவை. என்ன செய்கிறோம் அப்படின்றது ஒரு தெளிவு வேணும். செய்யறதை என்ன ஆனாலும் செய்வோம் அப்படின்ற ஒரு துணிவு வேணும். இந்த துணிவும் தெளிவும் இல்லைன்னா அரசியலுக்கு வரவே கூடாது. சும்மா ஒரு வாரத்தையும் சொல்லாத. இப்போ 12ஆம் தேதி இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு டெல்லிக்கு போனோம், சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. அதில் என்ன நடக்கும்னே தெரியாது. அது எதுக்காக அப்படின்றது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். நேரம் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? உங்களுக்காக ரசிகர்கள் இருக்கிறாங்க, உங்க கட்சி தொண்டர்கள்னு வச்சுக்கோங்க. என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்படி பயந்து ஒளிஞ்சு ஒரு அரசியலை பண்ணா மக்கள் உங்களை பதிப்பாங்களா? உங்களை நம்ப முடியுமா? விஜய் கூட இருக்கிறவங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்றாங்க, இந்த திமுக எதிர்ப்பு. அதை தவிர வேற எதுவுமே இல்லை. மற்றதெல்லாம் எதிரையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கூட அவங்க தெரியல. இப்படி ஒரு கட்சி, இப்படி ஒரு தலைவர். ஆனால் பாதிக்கப்பட்டது இந்த படக்குழு தான். என்ன ஆகப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.